நேர்களை வணக்கம். நான் மார்ச் சிறப்பு நேரங்கானலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். அவங்களோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப கடும் போராட்டத்திற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணியில அவங்களும் தொகுதி பங்கீட முடிச்சிட்டாங்க. அதுக்கு 2வது வர ஃபர்ஸ்ட் திமுகவில் நடந்த அந்த தொகுதி பங்கீட்டை எப்படி பாக்குறீங்க? திரும்ப தப்பி பிழைத்து கொண்டார். கூட 2 சீட் வாங்கிட்டாரு. அந்த அதிர்ஷ்டம் சிபிஎம் சிபிஐக்கு இல்லை. அவர்கள் ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். திருப்தி இல்லை என்று சண்முகம் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் மாநில குழு செயலாளர் நேற்று தெரிவித்து விட்டார். கையேறு நிலையில் இருக்கிறார்கள். வேறு எங்கேயும் போக முடியாது. அவங்களுக்கு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் இந்த கூட்டணியில் தொடர்கிறார்கள். தொடர்வோம் என்று அவர்களே சொல்லிவிட்டார்கள். ஸோ வெற்றிகரமாக திமுக கூட்டணியில் புதியதாக வந்த கட்சிக்காக விசுவாசமாக இருந்த கட்சிகளை திமுக தண்டித்திருக்கிறது. மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டிற்காக இந்த அவமானங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டு திமுகவுடன் கூட்டணியில் தொடர்கிறார்கள். இல்ல, கடந்த முறை எல்லாருக்கும் ஒரே தட்டில் தான் இது கொடுக்கப்பட்டது. மதிமுகவுக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை எல்லாம் சரிசமமா 6ன்னு கொடுத்தாங்க. இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்து, அதுவே கொஞ்சம் அதை எப்படி பார்க்குறேன்? அது அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுக்கு செல்வாக்கு இருப்பு அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்குறேன். தலித் வாக்குகளை குறிவைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2 தொகுதி தலித் 2 தொகுதி பொது தொகுதி, 6 தொகுதி தலித் தொகுதியில் நிறுத்துறாங்க. அவங்க எஸ்எஸ் பாலாஜியும் ஆளுர் ஷானவாசும் பொது தொகுதி. கரெக்டா? எஸ்எஸ் பாலாஜி 1 இயர். ஆமாம், எஸ்எஸ் பாலாஜி ஆளுர் ஷானவாசும் பொது தொகுதி. மற்ற 6 ரிசர்வ் தொகுதி. இது தலித் வாக்குகளை குறிவைத்து 2 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கும் வாக்கு வங்கி சற்று உயர்ந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். பட் மார்க்சிஸ்டுக்கு ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு 5 தான் கொடுத்தாங்க. சிபிஐக்கு 5 தான். அவர்கள் ஏமாற்றத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். வெளிப்படையாகவே திருப்தி இல்லை என்று சொல்லிவிட்டு தான் கையெழுத்து போட்டு விட்டு போயிருக்கிறார்கள். மனக்குமுறல்கள் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ கிளைமாக்ஸ் இன்னைக்கோ நாளைக்கோ தேமுதிக கழித்து போடும்போது 8 சீட்டா 9 சீட்டா 10 சீட்டான்னு பார்க்கணும். இவங்களை கொடுத்த விட 1 சீட்டு கூட, திருமாவோட 1 சீட்டு கூட கொடுத்தாலும் அது இன்னும் இவங்களுக்குள்ள கோபத்தை தான், வருத்தத்தை தான் கிளப்பும். ஆனால் ஒன்றும் இவங்களால பண்ண முடியாது. எவ்வளோ கோபம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், ஏமாற்றம் இருந்தாலும் அதை அடக்கி கொண்டு இவர்கள் கூட்டணியில் தொடர வேண்டும். ஏன்னா இவங்க பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தில் இருப்பதால் இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இது தொடர்கிறார். திருப்தி இல்லைன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டார். இது வரைக்கும் எந்த கூட்டணி கட்சி தலைவரும் திமுகவோட கூட்டணியில் கையெழுத்து போட்டுட்டு வெளியில் திருப்தி இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அதுவே திமுகவுக்கு அவமானம். அப்போ அது முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் என்று நான் கையெழுத்து போட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. அது மேலாதிக்கமான அழுத்தத்தால் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே அவங்க கட்சியை ஒத்துக்குச்சு. அதனால் நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இல்லை, இதில் நெருடல் அப்படின்றது அவங்களுக்கு குறைச்சிட்டாங்கன்றதா, இல்லை புதுசாக வந்த கட்சிகளுக்கு கொடுக்குறாங்களே, அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட கொடுக்குறாங்களே அப்படின்ற துணியில் வருமா? அதாவது புதுசாக வரவங்களால தான் இந்த நெருக்கடின்றது எல்லாருக்குமே தெரியுது. அவங்களே கூட்டணி பேச்சுவார்த்தையில் புதிதாக கட்சிகள் வந்திருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. மீறி கேட்டால் அதை பற்றி இப்போ பேசாதீங்கன்றாங்க. மேலெண்ணன் மனப்பான்மையுடன் தான் இந்த கூட்டணி கட்சிகளை திமுக அணுகி இருக்கிறது. விசுவாசத்துக்கு கிடைத்த பரிசு இது. தேர்தல் அணிமாற கட்சிகளை கூட்டின்னு இன்னைக்கு கொஞ்சம் குழாவுகிறார்கள். எடுத்தடுப்புல ராஜ்யசபா சீட்டு 0.4% இருக்க கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க. கூடவே இருந்த கட்சிகளுக்கு 6 சீட்டு 5 சீட்டா 6 சீட்டு 4 சீட்டா. அந்த கட்சிக்கான ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. என்ன ஸ்டேட்டஸ்? எதிர்கட்சியா இருந்தது சார் தமிழ்நாட்டில். இன்னைக்கு என்ன கதை? அதை பேசு. அன்னைக்கு இருந்த பெருங்காயட்டப்பா பேசாது. கடந்த தேர்தலில் அவங்களோட வாக்கு வங்கி என்ன, அதை வச்சு பேசு. கடந்த தேர்தலில் அவங்க வாக்கு வங்கி என்ன, அதை சொல்லுங்க. ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. பேசுனீங்கல்ல, கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கடந்த தேர்தலில் அவங்க வாக்கு வங்கி என்ன, அதை சொல்லுங்க. 1% கீழே தான். 0.4% 0.4% இருக்க கட்சிக்கு நீ ராஜ்யசபா சீட்டு கொடுப்ப. அதுவும் தேர்தல் அது அணிமாறுற கட்சி. உங்க கூட வரத்துக்கு முதல் நாள் வரைக்கும் பிஜேபி கூட பேசியிருந்தான். தூக்கி போய் ராஜ்யசபாவில் உட்கார வைக்கிறீங்க. பிஜேபிக்கு 1 சீட் நீங்க கொடுத்துருக்கீங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் திமுக 1 சீட்டை தாரவாத்திருக்கிறது. அதான் அதோட பொருள், மெசேஜ். அதான் திமுகவுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் நீர்த்து போய் கொண்டிருக்கிறது என்று ஏற்கனவே வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு வலு சேர்ப்பதாகத்தான் இந்த முறை தொகுதி பங்கீட்டில் திமுக நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ்யசபா சீட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. ராஜ்யசபா சீட்டு நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட கட்சி கொடுத்துருக்கீங்க. பிஜேபிக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. குரூஷலாக ஏதாவது ஒரு மசோதா வருதுன்னா அவங்க எந்த பக்கம் ஓட்டு போடுவாங்கன்றது ஒரு குழந்தை கூட தெரியும். நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்ததுன்னா சிபிஐ சிபிஎம் விசிகே எம்எல்ஏ எங்கே நிற்பாங்க, நீங்கள் ரத்தன கம்பளம் விரித்து கூட்டம் வந்த எம்எல்ஏஸ் எங்கே நிற்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ யாரை வளர்க்குது திமுக?
3 தேர்தல் அவங்க கூட நிற்கிறவங்க. இன்னைக்கு அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது. அங்கே போனால் ஜெயிச்சிடலாம், ஆட்சி மாற்றம் வந்துடும், வசதியாக இருக்கலாம், ஏன் அமைச்சரவையில் கூட இடம் கொடுக்குறான்னு எடப்பாடி சொன்னால் கூட இந்த 2 இடதுசாரிகளும் வீசிக்காம அங்கே போக மாட்டாங்க பிஜேபி இருக்க காரணத்தால். ஆனால் புதுசாக வர கட்சியை நீ அப்படி சொல்லுவியா? அப்போ மதசார்பற்ற கட்சிகளை ஒரு பக்கம் திட்டமிட்டு திமுக பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு கொண்ட கட்சிகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. திமுகவின் உண்மையான முகம் இதுதான். அப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். விசுவாசத்துக்கு கிடைத்த பரிசு இது. 6 சீட்டு 5 சீட்டாக்கி அவர்களை சிறுமிப்படுத்தி இழிவுபடுத்தியது. திருமாவளவன் 8 சீட்டு கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு திமுக தேமுதிக 8. இல்ல நீங்க இந்த ஒரு விஷயத்த பாருங்களேன். இப்போ தேமுதிகவினுடைய செல்வாக்க நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். அது தனிச்சு நின்று இருக்கு. அதனுடைய ஒவ்வொரு பெர்சன்டேஜும் பார்த்திருக்கோம். மற்ற கட்சிகளுடைய வாக்கு பலம் எதுவுமே தெரியாது, நம்மளுக்கு பெர்சன்டேஜே தெரியாது. ஏன் தெரியாது? கடந்த தேர்தல் தான் அளவுகோல் சார். அது கூட்டணிகளோட வந்தது சார். கடந்த தேமுதிகவுக்கு அப்படி இல்ல. இந்த அளவுகளை வச்சுங்க நீங்க யாரை பத்தியுமே பேச முடியாது. 0.4% ஒரு அளவுகோல இவங்க கூட தான் நிக்கிறான் இன்னைக்கு. சரி, இவங்க யாருமே தனியா நிக்கல, அது கரெக்ட். அந்த ஆர்குமெண்ட் உண்மையான பர்சன்டேஜ்ன்றது தனியா நிற்கும் போது தான் தெரியும். அதிமுக நிற்கும் போது அவன் வாங்கினது 0.4%. சரி, பர்சன்டேஜ் கூட நான் விட்டுன்றேன், எனக்கு அது கூட வேணாம். அவங்க பர்சன்டேஜுக்கு கூட ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அவங்க கொள்கை என்ன? இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு நடத்துகிற தேர்தல் மூச்சுக்கு 300 தடவை சொல்றது யாரு? இது தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்குமான தேர்தல்னு சொல்றது யாரு? இது தமிழ்நாட்டுக்கும் இந்துத்துவாவுக்கு நடக்கிற தேர்தல்னு சொல்றது யாரு? திமுக தானே சொல்லுது. அப்போ பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சிக்கு நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்க யாரை வளர்க்குறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் தெருவில் இருக்க ஒரு லேம்ப் போஸ்டர் கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபின்னும். அது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டதால திமுக பிஜேபிக்கு எதிராக இருக்குது. இல்லாட்டி இருக்குமா? ஏன் 4.5 வருஷம் பிஜேபியோட மஞ்சள் குளிச்சிங்களே? அப்போ இதே இடதுசாரிகளோ விசிகாவோ சிபிஐ சிபிஎம்மோ காங்கிரஸோ பிஜேபியோடைய பேர் போயிருக்காங்களா? அப்போ பிஜேபி எதிர்ப்பில் திமுக விட தீவிர நிலைப்பாடு கொண்டவர்கள் இடதுசாரிகளும் விசிகாவும். திமுக கூட நாளைக்கு பிஜேபியோட போங்க 26ல் ஜெயிச்சா, லெஃப்ட்டும் விசிகாவும் போக மாட்டாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு தான் ஒரு சீட்டை குறைக்கிறீங்கன்னா நீங்க யாரை பலப்படுத்துறீங்க? கண்டிப்பா இவங்க போவாங்க. திமுக ஜெயிச்சா பிஜேபியோட போவாங்க, எந்த சந்தேகம் வேணாம். போனா ஆச்சரியப்படாதீங்க. போனவங்க இவங்க 4.5 வருஷம் அங்கே கூட இருந்தவங்க, பெரிய பெரிய இலாக்காக்களை வச்சிருந்தவங்க. குஜராத் என்ன படுகொலைகளின் பொழுது பிஜேபியோட தோளோடு தோல் நின்று மோடியையும் வாஜ்பாயையும் ஆதரிச்சு பேசியவங்க. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா காங்கிரஸுக்கு 28 இடங்கள் கொடுத்தது சரியா? நான் திரும்பவும் சொல்றேன், வாக்கு வங்கி அரசியல்ன்றத, அதாவது அவங்க ஓட் பர்சன்டேஜை விட முக்கியமானது அவங்களோட கொள்கை என்ன. ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க இது பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற எலெக்ஷன், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற எலெக்ஷன், என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற எலெக்ஷன், இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற எலெக்ஷன். அப்ப பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்க கட்சிகளை நீங்க எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பிஜேபி எதிர்ப்புல எந்த விதமான உறுதித்தன்மையும் இல்லாத தேர்தலுக்கு தேர்தல் அணிமாற உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு 12 மணி நேரம் முன்னால கூட ஈஷா மையத்துல அவங்களோட பேசிட்டு இருந்தவங்களை கூட்டு வந்து சீட்டு கொடுக்குறீங்க, அதுவும் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க யாரை வளர்க்குறீங்க? நீங்க யாரு? உங்க 0.4% கூட நான் விட்டுறேன், உனக்கு 10% இருக்குன்னா கூட வச்சுப்போம். உன் கொள்கை என்ன? கொள்கைக்கு எந்த முக்கியத்துவம் இல்லைன்றது கூட நான் ஏத்துக்கிறேன். எல்லா அரசியல் கட்சியும் வெக்கம் கட்டவர்கள் தான்றது கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்க இந்த தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து போற சட்டமன்ற தேர்தல் கிடையாது, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல், இது என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல், இது இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் சொல்லிட்டு இந்த பக்கம் மதசார்பற்ற கட்சிகளை எவ்வளவு தூரம் சிதைக்க முடியுமோ சிதைச்சிட்டு சிறுமப்படுத்திட்டு, இன்னொரு பக்கம் பிஜேபியோட போவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ள ஒரு கட்சியை கொண்டு போய் நீங்க எங்க ராஜ்யசபால உட்கார வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில இருந்து பிஜேபிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனை திமுக அனுப்பியிருக்கு. இதான் மெசேஜ். என்டிஏ கூட்டணியில அதிமுக கூட்டணின்னு சொல்லலாம் அவங்க, ஆனா அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. என்டிஏ கூட்டணி தான், அது தெளிவாவே என்டிஏ கூட்டணி. அவங்களே சொல்றாங்க சார் தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி சார். அவங்க திமுகன்னு சொல்றப்போ அதிமுக கூட்டணி. சரி, அதிமுக கூட்டணி வச்சுக்கோங்க. அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு உறுதியாயிருக்கு, எப்படி பாக்குறீங்க? அது தெளிவா இருக்கு. எடப்பாடி 50 சீட்டு கொடுத்துருவாரு, 60 சீட்டு கொடுத்துருவாங்க. கதையை அளந்தவங்கன்னா மூஞ்சில கரியளி பூசின்னு உட்காந்துருக்காங்க. 27 சீட்ல கன்ஃபைன் பண்ணிட்டார்ல. வேணா பாரிவேந்தருக்கு ஏசி சண்முகத்துக்கு 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்து 30 சீட் ஆகலாம் தாமரை சின்னத்துல. அவங்களுக்கு கொடுத்தது 27 தானே. 50 சீட்டு கொடுப்பாரு, 60 சீட்டு கொடுப்பாரு, அடகு வச்சுட்டாருன்னா பேசுனீங்கல்ல. நீங்க வைக்காத அடகா? கனிமொழி போய் ராகுல் காந்தியை பேசும்போது டெல்லிக்கு காவடி தூக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணாது. எடப்பாடி போய் வாஜ்பாய் இவரை அமித்ஷாவை பார்த்தா காவடி தூக்குறதா? என்னங்க உங்க நியாயம்? நீங்க 4.5 வருஷம் பிஜேபியில் எல்லா இலாக்காவோடையும் இருப்பீங்க. கேட்டா தமிழ்நாட்டை காப்போம். அவன் போனான்னா வந்து தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டான். வித்தியாசம் இருக்குல்ல. என்ன வித்தியாசம்?
எல்லாரும் இந்த கட்சி ஆபீஸை நோக்கி கூட்டணி பேசுறதுக்கு வராங்க, சரி. தொகுதியை இறுதி செய்ய வராங்க. நேத்து எங்க இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போறாரு. நான் சொல்றேங்க, நேத்து எங்கங்க நடந்தது இது? ஒப்பந்தம் அங்க நடந்தது சார், பேச்சுவார்த்தைங்க சார். நீங்க டெல்லி போல, கனிமொழி போல, கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்க்கல, உங்களுக்கு ஓடுனா நீங்க ஓடல. குழுங்க வந்தது சார். கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்களா பார்க்கலையா? பார்த்தாங்க சார். அப்புறம் என்ன, அது காவடி தூக்குறது எல்லாம் பார்ட்டி லீடரே போல சார். கரெக்ட் கரெக்ட். லீடர் போனாங்களா இல்ல அவங்க தங்கச்சி போனாங்கல்ல? இதுவாங்க பிரச்சனை உங்களுக்கு. முதல் மாடியில சிபிஐ ரைடு விட்டு 2வது மாடியில தயாள மாவட்ட விசாரணை பண்ணி கீழே கழுத்துல கத்திய வச்சு உங்ககிட்ட 63 சீட்டு வாங்கும்போது சூடு சோறாலாம் எங்க போச்சு உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு அவங்கள மட்டும் சொல்றீங்கன்ற நான். எல்லாரும் ஒண்ணுதான், தனக்கு அவசியம்னா 2 பேரும் போய் காலில் விழுவாங்க. அப்படியே அதாவது சுயமரியாதையோட சொக்க தங்கம் திமுகன்னு ஒன்று நினைச்சிடாதீங்க. தனக்கு வேணும் போது அவங்களும் காலில் விழுந்துதான் எல்லாத்தையும் வாங்கினாங்க. 60 சீட்டு மேல 1 சீட்டு கூட இல்லை, கூட்டணி விட்டு வெளியேறோன்ட்டாரு கலைஞர். 2 நாள் சோனியா காந்தி தூக்கி ஃபைல் எல்லாம் முன்னால போட்டாங்க. 3 சீட்டு அடுத்த நாள் கொடுத்து 63 நாயன்மார்கள்னாரு. கட்சியில் அது படுதோல்வியில முடிஞ்சுது. 5 பேர் தான் ஜெயிச்சான், பஞ்சபாண்டவர்கள் ஆனாங்க. அதனால தனக்குன்னு வரும்போது எல்லாரும் போய் காலில் விழுவாங்க. நீங்க விழாத காலா, நீங்க தூக்காத காவடியா, என்னென்னமோ நடந்தது. அதனால புதுசா, அதாவது ஒரு கட்சியை இழிவுபடுத்தாதீங்க. அவரு டெல்லிக்கு போனாரு, நேற்று ஒப்பந்தம் எங்க கழுத்தாச்சு. உங்களுக்கு முன்னால அவங்க ஒப்பந்தத்தை கழுத்து போட்டாங்கல்ல. மக்கள் என்ன முடிவு பண்றாங்கிறது வேற விஷயங்க. 27 சீட்டுன்றது பாஜக கொடுத்தது. அதெல்லாம் நீங்களும் நானே ஏங்க பேசணும்? கூட குறைவு அவன் கொடுக்குறான், உங்களுக்கு எங்க பொத்துக்குன்னு வருது? அவன் கொடுக்குறான் சார். அதுல இருந்து தெரியறது இல்லைங்க சார். நீங்க 28 பிஜேபி தமிழ்நாட்டுல என்ன இருக்குன்னு ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களுக்கே தெரியும். நான் என்ன சொல்றேன், இது அந்த கட்சியோட நிர்பந்தம்ன்ற நான். அவன் கொடுத்துதான் தீருவான். ஏன் நீ 4 பேர் ராஜ்யசபாக்கு அனுப்பல, சட்டமன்றத்துக்கு அனுப்பல? ஹெச் ராஜாவை முதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அனுப்புனது யாரு? கருணாநிதி தானே அனுப்புனாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் போது எடப்பாடி அனுப்புறாரு. ஜெயலலிதா அனுப்புனாங்களா? நீங்க தானங்க. இது 20 4 27 கிடையாது. 4 பிஜேபி எம்எல்ஏஸ் சொலையா தூக்கின்னு போய் 2001 அசம்பிளி எலெக்ஷன் உட்கார வச்சது யாரு? ஹெச் ராஜா வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சார். அதுக்கு முன்னாலையும் தோத்தாரு, அதுக்கு பிறகு தொடர்ந்து 5 எலெக்ஷன் தோக்குறாரு. எல்லா எலெக்ஷன்லையும் அவர் தோப்பாரு. எத்தனை எலெக்ஷனாலும் அவர் தோப்பாரு. அவருக்கு அசம்பிளியில ஒரே ஒரு தடவை பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தினது யாரு? கருணாநிதி தானே கொடுத்தாரு. அளவுகள் அது 4 10 17 20 27 கிடையாது. ஜெயலலிதா பிஜேபிக்கு முதல்ல இடம் கொடுத்தாங்க 98ல. 99ல 4 மந்திரியை கொண்டு போய் அங்க உட்கார வச்சது யாரு? கருணாநிதி தானே உட்கார வச்சாரு. எல்லாரும் ஜெயலலிதா பேசுறானுங்களே. திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 4 சீட்டு. திமுக பிஜேபி எப்பெல்லாம் காவடி தூக்குச்சு, எப்பெல்லாம் பிஜேபியோட சேர்ந்து இருந்தது, எப்பெல்லாம் பிஜேபி மந்திரி சபையில இருந்து பத்தி ஒருத்தம் கூட ஏன் பேச மாட்டேன்றான்? நீ என்னைக்குமே பிஜேபியோட போவதனா தான் உன்னை மதிக்கலாம். லெப்டையும் காங்கிரஸையும் மதிக்கிற மாதிரி உன்னை மதிக்க முடியுமா? முடியாது இல்ல. அவங்க மட்டும்தானே நிக்கிறாங்க. அப்புறம் பிஜேபி வந்தது. பிஜேபின்றது உங்களை வாழ வைக்கிற தெய்வம். அதை காமிச்சுதான் உங்க வண்டி ஓடுது. வேற எதுவும் உங்களை வாழ வைக்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க சாதனைகளோ அல்லது உங்களுடைய வேற எதுவோ கிடையாது. பிஜேபி இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். ஏன்னா பாசிச பாஜக உள்ள வந்துடக்கூடாது, சிறுபான்மையின மக்களுக்கு பிஜேபி வரக்கூடாது. அந்த பலவீனத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். இங்க தமிழ்நாட்டில் ஒரு லேம்ப் போஸ்ட் கேட்டா கூட ஆன்டி பிஜேபி, அதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. நத்திங் மோர் நத்திங் லெஸ். தேசத்துக்கு இந்திய அளவில் பிஜேபி என்பது ஒரு சாபம். தமிழ்நாட்டில் குறிப்பாக திமுகக்கு அது ஒரு வரம். அது இருக்கிறதால தான் உங்கள் வண்டி ஓடுது. 38 மாவட்டத்திலையும் நீங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் யாராவது பண்ணோன்னா அது மோடிக்கு தான். அதுதான் உங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம். அவர் தான் உங்களை வாழ வைக்கக்கூடிய குலசாமி. அதை வச்சு தான் உங்கள் வண்டி ஓடுது. இது நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன். எதுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மாத்துறீங்க? இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சா திமுக ஜெயிக்கும் 40. இப்பயும் சொல்கிறேன். ஆனால் அசம்பிளி கதை வேற, மறந்துடாதீங்க. இல்ல, இது இணைக்கிறதுக்கு காரணம் ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலுமே அது பிஜேபி கவர்மெண்டா தான் இருக்கும். இப்போ உங்க ஆட்சியில் அதானி பிஜேபிக்கு எந்த ரோலுமே இல்லையோ? காட்டுப்பள்ளி போட்டில் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன ரோலு, பரந்தூர்ல என்ன ரோலு, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உங்களுக்கு என்ன ரோலு? இப்ப பாருங்க, ஜெயிச்சோன்னா அது யாரோட கவர்மெண்ட்னு? அதானி கவர்மெண்டா? டிஎம்கே ஜம்போ. ஆமா 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 சார், உங்களுக்கு அரசியல் தெரியாது. நான் ஆதாரங்களோட சொல்றேன். திமுக வெற்றி பெறுவதை அதானி விரும்புகிறார். இல்ல, அப்படி கூட வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றாங்கன்னா அதிமுக வெளிப்படையாவே பிஜேபி கவர்மெண்டா தான் இருக்கும். அதுதான் கோல் போஸ்ட் மாத்துறது. முதல்ல அவன் அவனுக்கு அடிமை ஆயிட்டான், கொத்தடிமை ஆயிட்டான், வெளிப்படையான்றது. ஆதாரங்களோட திமுக தாங்க பிஜேபிக்கு உண்மையான நம்பகத்துக்குரிய நம்பிக்கைக்குரிய நண்பன்னு சொல்லும்போது இல்ல அவங்க வெளிப்படையா இருக்கும், இவங்க மறைமுகமா இருக்குன்றது. இன்னும் கீழே போனா ஆமாங்க, என்னங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுங்க, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு வேணுங்க. இன்னும் ஆதாரத்தோட சொன்னா இல்லைங்க நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டோங்க.
தமிழ்நாட்டுல 26ல் யார் ஜெயிச்சாலும் அந்த பிஜேபி கவர்மெண்ட். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏடிஎம்கே ஜெயிச்சா பிஜேபி ஒத்துக்கிறேன். ஏடிஎம்கே ஜெயிச்சா வெளிப்படையா இருக்கும், பிஜேபி ஜெயிச்சா மறைமுகமா இருக்கும். சார் டிஎம்கே ஜெயிச்சா ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட இவங்க கவர்மெண்ட்டுக்கு பண்ணலையா? இதான் மம்தா பானர்ஜி புரட்டி எடுக்கிறாங்க. அங்க செந்தில் பாலாஜி பழைய கதைங்க. இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு வாங்க, 5 மாநில தேர்தல் பேப்பரே படிக்கிறது இல்லையா? பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையா? வெஸ்ட் பெங்கால் என்ன நடக்குது சொல்லுங்க. வெஸ்ட் பெங்கால் எப்போ எலெக்ஷனு? நம்மோட சேர்த்து தானே எலெக்ஷனு. வெஸ்ட் பெங்கால் என்ன நடக்குது இன்னைக்கு? சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, ஏடிஜிபி, கமிஷனர், 13 டிஐஜி, 8 ஐஜி, 13 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எல்லாரையும் மாத்திட்டான். பிரசிடென்ட் ரூல் மாதிரி நடக்குதுன்னு கதறாங்க மம்தா பானர்ஜி. இங்க ஒரு அதிகாரி மாத்தல. எடப்பாடி லிஸ்ட் கொண்டு போய் கொடுத்து மாத்தல, ஒரு அதிகாரியை மாத்தல. நேரு கேஸ் என்ன 1020 கோடிக்கு மேல வந்து ஓப்பனா லூட்டுன்னு எல்லாம் ஆதாரத்தை வச்சு தெருவா சுத்துறோம். டிஜிபிக்கு இடி எழுதின லெட்டர் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஒரு நடவடிக்கை இல்லை. 5000 கோடிக்கு மேல மணல் கொள்ள துரைமுருகனை அரெஸ்ட் பண்றாங்க அப்படி இப்படின்னு சீனை போட்டான், ஒண்ணுமே நடக்கல. பிஜேபிக்கு பி டீம் யாரு? பரந்தூர் ஏர்போர்ட் அப்படியே தாரவாத்தது யாரு? புலிக்காடு லேக்கு இது காட்டுப்பள்ளி போட்டு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, இன்னைக்கு மொத்தமா தாராவாத்துட்டு உட்காந்துருக்கீங்க. அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனால கொஞ்சம் புத்தியோட பேசுங்க. 26ல் யார் ஜெயிச்சாலும் இங்க பிஜேபியோட ரோல் பெரிய அளவில் இருக்கும். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஏடிஎம்கே ஜெயிச்சா இருக்கும், ஒத்துக்கிறாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சா அது என்டிஏ கவர்மெண்ட், திமுக ஜெயிச்சாலும் கிட்டத்தட்ட என்டிஏ கவர்மெண்ட் தான். அது தெரியும், வெளிப்படையா பேசுவீங்க. இது தெரியாது, இவங்க எல்லாத்தையும் மறைப்பாங்க. 27 இடங்களை அதிமுக வந்து பாஜகவிற்கு கொடுத்திருப்பது அதிமுக கூட்டணிக்கு பலமா? பிஜேபி போட்டி போடக்கூடிய இடங்கள் குறைய குறைய அது அதிமுகவோட வெற்றி வாய்ப்புக்கு வலு சேர்க்கும். டைரக்டா பிஜேபி நிறுத்தினா ஓட்டு விழாது, அது உண்மை. பட் 27 குறைஞ்சு அவங்களால ஒத்துக்க முடியாது. லாஸ்ட் டைம் ஆன 20க்கு மேல 7 சீட் அவங்க இது பண்றாங்க. காங்கிரஸோட பிஜேபிக்கு கூடுதல் வாக்கு வங்கி இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டில் 28 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தது திமுகவோட வாக்கு வங்கியை பாதிக்குமானா ஓரளவு பாதிக்கும். ஏன்னா எங்கெல்லாம் காங்கிரஸ் நிற்குதோ அங்கெல்லாம் அது ஏடிஎம்கேக்கு லட்டு மாதிரி, எங்கெல்லாம் பிஜேபி நிற்குதோ அது திமுக லட்டு சாப்பிட்ற மாதிரி. டைரக்ட் ஃபைட் விட்டா காலி. இவங்க 2 பேரும் குறைவா போட்டி போட தேசிய கட்சிகள் 2 பேரும் குறைவா போட்டி போட அது திமுக அண்ணா திமுக லாபம். ஆனா வேற வழி இல்லாம அவங்க வந்து நெருக்கிறாங்க. அதிகாரத்திலேயே இல்லாத நாடு பூரா பலவீனமா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்தது திமுகவோட பலவீனம். அதை பேச மாட்டீங்க. அதிகாரத்தில் இருக்க பிஜேபியை விசுரூபம் எடுத்து நிற்கிற மோடியா பிஜேபியை இன்னைக்கு 27 சீட்டுக்குள்ள சுருக்குனது எடப்பாடியோட பலவீனமா? என்னங்க உங்க நியாயம்? அதிகாரத்திலே இல்லாத காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்தது திமுகவோட பலவீனமா? அதிகாரத்துல இருந்து சர்வ வல்லமையோட இன்னைக்கு இந்தியாவே ஆட்டி படைக்கிற பிஜேபியை 27 சீட்டுக்குள்ள சுருக்கி வச்சிருக்கிறது எடப்பாடியோட சாமர்த்தியம். சார் விரிவாக்கம் செஞ்சு கொடுத்துருக்காரு, விரிச்சு கொடுத்துருக்காரு சார். விரிச்சு கொடுத்தாலும் இப்போ எப்படியோ வருது வாயில. எதுவுமே இல்ல காங்கிரஸுக்கு, எதுவுமே கொடுத்துருக்காங்க. காங்கிரஸுக்கு எதுவுமே இல்லைங்க. வரலாறுல இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் பலவீனமா இருக்கு. அவனுக்கு நீ 28 சீட்டு கொடுத்த. இன்னைக்கு 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கு பிஜேபி. 3வது முறை நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். 29லயும் அவங்க வரதான் வாய்ப்பு அதிகம். தமிழ்நாட்டுல இல்ல பெருசா இல்ல. அவனுக்கு 27 சீட்டுக்குள்ள சுருக்கி இருக்காருல்ல. தேசிய அளவுல கொடுத்திருக்காரு சார். உங்களுக்கு ஏங்க வயிறு எரியுது? உங்களுக்கு இப்படி அரிக்குது? அதுதான் சார், அதுதான் கொடுத்திருக்காருல்ல. ஒண்ணுமே இல்லாத இது எப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல பாதி தண்ணி இருக்குன்னா ஏங்க பாதி எம்டியா இருக்கணும் கேட்கலாம், பாதி காலியா இருக்குன்னு. அதுக்குதான் இன்னொரு வாதத்தை வைக்கிறோம். அதிகாரத்திலே இல்ல காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்த திமுக பத்தி பேசாம அதிகாரத்துல இருக்கக்கூடிய பிஜேபி 27க்குள்ள சுருக்கிட்டாங்கல்ல. அதிகாரத்துல சென்ட்ரல்ல சார், தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்ல. சென்ட்ரல்ல இருக்க பிஜேபியை எவ்வளவு ஆட்டி படைக்க முடியும், எவ்வளவு தூரம் அட்டகாசம் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியல. 8 மந்திரி மேல இடி கேஸ் இருக்குது, பழைய மந்திரிக்கு மேலேயே. நம்ம ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் பேசணும். இல்ல உங்களுக்கு பிடிக்கும் போது கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே போறீங்க. அதாவது உங்களுக்கு பேச தெரியல. நான் சொல்ற ஆர்குமெண்ட் உங்களால கவுண்டர் பண்ண முடியல. கரண்ட் பாலிடிக்ஸ் பேசினா அது ஹிடன் பாலிடிக்ஸ் இல்லங்க. ஹிடன் பாலிடிக்ஸ் இல்லங்க, இது வெளிப்படையா இருக்குது. பிஜேபி இன்னைக்கு வந்து சிறிய கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை எப்படி கையை முறுக்கி தனக்கு வழிக்கு கொண்டு வரான்றது எல்லாருக்கும் தெரியும். மத்தியில அதிகாரத்தை கையில வச்சுட்டு இடி சிபிஐ வச்சுட்டு எப்படி ஆட்டம் போடுறான்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதிகாரத்துல இல்லாத காங்கிரஸ் 28 கொடுத்த திமுக பலவீனமா இருக்கா? அதிகாரத்துல இருக்க பிஜேபிக்கு 27க்குள்ள சுருக்குனது அது பலமா இருக்கா? எது இருக்கு? இதுக்கு பதில் சொல்லுங்கன்ற. நான் சொல்லுவேன், ஹிடன் பாலிடிக்ஸ்லாம் இல்லைங்க, இது ஓப்பன் பாலிடிக்ஸ். கூட்டணி கட்சிகளை கையை முறுக்கி தான் வாங்குறான். அமித்ஷாவை போய் எதுக்கு டெல்லியில பார்த்தாருன்னு ஆக்ரோஷமா அப்படியே பொங்கி எழுந்தீங்களே. அமித்ஷாவை போய் டெல்லியில பார்த்தாலும், அகமதாபாத்ல பார்த்தாலும், அம்பத்தூர்ல பார்த்தாலும் 27 சீட்டுக்குள்ள சுருக்குறாருல. 30 கொடுப்பாங்க, 50 கொடுப்பாங்க. நீங்கல்ல
ஆனா உங்ககிட்ட அதிகாரமே இல்லை, காங்கிரஸுக்கு அதிகாரமே இல்லை. 3 ஸ்டேட்ல தான் காங்கிரஸ் பவர்ல இருக்குது. அடுத்த எலெக்ஷனோட காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை. அந்த காங்கிரஸுக்கு 28 சொலையா கொடுத்துருக்கேன். யார் பலவீனமா இருக்கா? கொள்கைக்காக கொடுத்துருக்காங்க. அதான் விருப்பம் போல பேசுறதுன்றது இதுதான். அதாவது குறைஞ்சபட்ச அறிவு, நேர்மை இல்லாத பேச்சு. பிடிச்சவன் சொன்னான்னா அது என்ன, அதுக்கு விதவிதமா வியாகியானம். முதல்ல ஹிடன் அஜெண்டாவோட பேசாத நீங்க, அப்புறம் கொள்கைக்காக பேசுறான்றீங்க. ஏன் எந்த பக்கம் கொள்கை இல்லையா, கோட்பாடு இல்லையா? 2 பேருக்கும் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. எல்லாருக்கும் பவர் தான். கம்யூனிஸ்டுகளை தவிர கொள்கை வழி நிற்கிற அரசியல் கட்சி இந்தியாவில் எதுவுமே கிடையாது. அவங்கள மக்களே நிராகரிக்கிறாங்க. அதனாலதான் ஒரு சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு அவங்க போய் வந்து இன்னைக்கு கையெழுத்து போட்டு போறாங்க. எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு தலைவர் கையெழுத்து போட்டு போறாருன்னா அது பெரிய கட்சிக்கு அவமானம் இல்லையா? அவங்கள நீங்க சிரமப்படுத்திருக்கீங்கல்ல, அவங்கள அழைச்சு பேசணும்ல, அந்த ஒரு சீட்டை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியோட அனுப்பலாம்ல. எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையெழுத்து போட்டு போறாருன்னா கொள்கைக்காக அவங்க உங்ககிட்ட இறங்கி வராங்க. அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்லையே. அப்ப இது ஒரு கட்சியா? நான் கேட்கிறேன். இது எவ்வளவு தூரம் வரலாறுலே கிடையாது, வரலாறுல கிடையாது. கலைஞர் இருக்கும்போதும் சரி, இப்ப இவர் ஸ்டாலினோட 3 எலெக்ஷன்லயும் சரி, கூட்டணியில கையெழுத்து போட்டுட்டு வந்து திமுக தலைமை அலுவலகத்துல அறிவாலயத்துக்குள்ள நின்னுட்டு எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு வேதனை இருக்கும். அது திமுக பெருமையா? ஒரு சீட்ல அப்படியே நீங்க என்ன ஆள போறீங்களா இல்ல தோக்க போறீங்களா? உங்க கூட இருக்கவங்க சந்தோஷமா இருந்தா தானே நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். வெளிப்படையா தலைமை கழகத்துல நின்று சொல்றாரு அவருக்கு திருப்தி இல்லைன்னு. இது எவ்வளவு பெரிய அவமானம் திமுகவுக்கு. சரி, எப்படியோ சீட்டை பிரிச்சு கொடுத்துட்டாங்க, அந்த கட்சிகளை கூட்டணிக்குள்ளேயே வச்சுட்டாரு. இந்த சின்ன அதிருப்தியினால களத்துல எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? களத்துல பாதிப்பு இதாலெல்லாம் வரும் அல்லது வராம போகும். ரெண்டுத்துக்குமே இது கிடையாது, இது காரணம் கிடையாது. இப்போ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்த வாரம் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடும், பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த வாரத்தில் அந்த எல்லாம் இதெல்லாம் இப்போ ஜெல் ஆயிடும். நான் அதுக்குள்ள போல. பட் இது சரி, அந்த வலியும் வேதனையும் இருக்கும்ல. ஒரு சீட்டு தானங்க கேட்டாங்க. 10 சீட்டு வாங்கிட்டு நீ வந்து 7ஆ குறைக்கிற 6ஆ குறைக்கிறேன்னா புரியுது. 6 சீட்டு 5 சீட் ஆகும்போது அவங்க ஒரு சீட்டு கொடுக்கறதுல என்ன குடியா மொழிகிட போகுது. நீங்க மற்றவங்களுக்கு கொடுங்க, கொடுக்காம போங்க. அதுக்குள்ள கூட நான் போல. அந்த உதாரணத்தை வச்சு கூட இதை பேச விரும்பல. கீழே பயங்கரமா அவங்களுக்கு வந்து வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு, கொந்தளிப்பு இருக்கு. அவங்க பிஜேபி வரக்கூடாதுன்ற ஒற்றை நோக்கத்துல, உயர்ந்த நோக்கத்துல அவங்க வந்து திமுக பின்னால நிக்கிறாங்க. மனப்பூர்வமா இல்லை. நாங்க திருப்தியோட இல்லைன்னு உங்க கூட்டாளி சொல்லும் போது அவங்களை திருப்தி அடைய வைக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமை. அந்த கடமையை நீங்க தவறி இருக்கீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் இதெல்லாம் எதிரொலிக்கும், கண்டிப்பா எதிரொலிக்கும். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி.